இந்த வார ப்ரோமோ தான் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன ப்ரோமோன்னு தானே கேட்குறீங்க? பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம். அத நிலாவே தன்னோட வாயால சோழனுக்கு என்னையக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னது தான். ஆமா. இப்போ ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா வந்துட்டு சோழனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க, "எங்க அப்பா இங்கேருந்து கூட்டிட்டு போயிருவாருன்னு தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னைய வந்து கூட்டிட்டு போயிரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி ஸ்டார்ட்டிங்கில நம்ம நிலா சோழன் கூட வந்தாங்களோ, அதே மாரி தான் வராங்க. பட் இப்போ சோழன் கூட விருப்பப்பட்டு தான் வந்துட்டுருக்குறாங்க. நம்ம நிலாவ அவங்க வீட்டுக்கே போயிட்டு சோழன் வந்து வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கப்புறமா மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவ எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. பட் நிலா இல்ல. உடனேன்னு இந்த தேனும், மனோகரும் சேர்ந்து நேரா சோழனோட வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நிலா, நிலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நிலா அங்க வந்துட்டு எதுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எதுக்கு இப்ப இங்க வந்து இருந்துட்டுருக்குற? இது உன் வீடு இல்ல நிலா. விவாகரத்து ஆனதுக்கப்புறம் நீ இங்க இருக்கவே கூடாது." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? விவாகரத்து ஆனா இங்க இருக்கக்கூடாது அவ்வளோதானே? எனக்கும் சோழனுக்கும் பேசாம கல்யாணம் பண்ணி வச்சுருங்க." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இதுக்கு நடுவுல நேத்து நிலா நைட்டே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, நம்ம அ சேரன் இருந்துட்டு, "என்ன நிலா வந்துட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாண்ணே, எனக்கு அங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல. எங்க அப்பாவும், எங்க அம்மாவும் பிளான் பண்ணி என்னைய வீட்டுக்கு திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பேசிட்டு இருந்தத நான் கேட்டேனே. நிலா வரலைன்னா தர தரன்னு பிடிச்சு இழுத்துட்டு போயிருவோம்" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என் மேல உள்ள பாசத்துல தான் என்னை தேடி வந்திருக்காங்கன்னு நெனச்சேன். இல்லண்ணே, என்ன பண்றேன்? ஏது பண்றேன்? என் வாழ்க்கையில என்ன நடந்துட்டுருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சமயம் பார்த்து என்னைய என் மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு சொல்லி தானே இத்தன நாளா காத்துட்டு இருந்திருக்கிறாங்க, அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறாங்க. அதனால தான் நான் சோழனுக்கு அ மெ கால் பண்ணி பேசினேன். என்னைய வந்து கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். அதனால தான் சோழன் கூட வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்லலையா நிலா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் அவங்க கிட்ட சொல்லலண்ணே. ஒருவேளை நான் சொல்லியிருந்தா என்னைய விட்டுருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட சொல்லாம தான் நாங்க வந்தோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா இது வேற ஏதாவது பிரச்சனை வந்துற போகுதுடா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். அதுக்கு நான் பொறுப்பு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிர்றாங்க. "இல்லப்பா, இருந்தாலும் நீ அம்மா, அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லும்போது, நடேசன பார்த்துட்டு, "நீ சும்மா இருடா. அந்த பிள்ளையே கிளம்பி வந்துருச்சு. இந்த பிள்ளைக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. சரி நம்ப வச்சு கூட்டிட்டு போயிட்டு நெனச்சேன். அவங்க 2 பேரும் முழிக்கிற முழியிலேயே நெனச்சேன். உன்னைய திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போயிருவாங்கன்னு நெனச்சு. பரவால்லம்மா, நீ வந்துட்ட" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "உன்னைய இங்கேருந்து யார் கூட்டிட்டு போறாங்க நான் பார்த்துர்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் நைட் நடந்திருக்கும். மறுநாள் காலையில நிலாவோட அப்பாவும், அம்மாவும் வந்துட்டு நிலாவ கூப்பிட்டுட்டுருக்காங்க. நிலா வந்துட்டு "எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோகர் இருந்துட்டு, "என்ன பேசுற நிலா? இந்த பொறுக்கிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? இந்த குடும்பம் இதெல்லாம் ஒரு குடும்பமா? இந்த குடும்பத்தில வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற? உனக்கு அறிவு இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? என் குடும்பத்த பத்தி தப்பா பேசாதீங்க" அப்படி மாரி சோழன் சொல்லும்போது, உடனே வந்து மனோகர் வந்து சோழனோட கன்னத்துல ஓங்கி ஒரு அற அரைஞ்சிடுறாரு. "என் பொண்ண ஏமாத்தி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம, இப்ப என்ன சொல்லிடா கூட்டிட்டு வந்திருக்கிற? இவன் ஏதாவது உன்னைய பிளாக்மெயில் பண்ணானாமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "போதும் நிறுத்துங்கப்பா. இன்னொரு தடவ என் குடும்பத்த பத்தி நீங்க அசிங்கமா பேசுனீங்கன்னா, என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என்னால தாங்க முடியாது. இப்ப என்ன உங்களுக்கு? உங்க கூட நான் வர முடியாது. இதுதான் என் வீடு. இதுதான் என் குடும்பம். நான் இங்க தான் இருப்பேன். உங்களுக்கு நான் சோழன டிவோர்ஸ் பண்ணது தான் உங்க பிரச்சனை அப்படின்னா, நான் சோழன கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு "என்ன நிலா நீ இப்படி பேசிட்டு இருக்கிற? கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம இப்படி பேசுற? அப்பா முன்னாடி எதிர்த்து பேசுற? அவன் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவன். இந்த குடும்பம் உனக்கு பெருசா போச்சு. ஒண்ணொண்ணும் பார்த்து பார்த்து உனக்கு நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எங்கள இப்ப நீ மதிக்க மாட்டேங்கிற அப்படிதானே? இப்படி வந்து எங்கள அவமானப்படுத்துறியே நிலா! இதுக்காடி உன்னைய நாங்க பெத்து வளர்த்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு, தேனுமே வந்துட்டு பயங்கரமா நிலா கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அ நம்ம நடேசன பறந்துட்டு, "இப்ப என்ன நிலாவுக்கு தான் இங்க இருக்கன்னு பிடிச்சிருக்குல, என் மருமகளுக்கு என் வீடு தான் பிடிச்சிருக்குது. இப்ப என்ன அவ வீட்ல தானே அவ இருக்கிறா. உங்களுக்கு உங்க வேலைய பார்த்து நீங்க போ வேண்டியது தானே. எதுக்கு அவள போயிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "வாய மூடிருங்க. இன்னொரு தடவ ஏதாவது பேசினா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு வீடு. இந்த வீட்ல என் பொண்ணும் இருக்கணுமா? மரியாதையா கிளம்பி வர்றதுக்கு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. உடனே நம்ம சோழனும் மத்த எல்லாருமே வந்துட்டு, "எத்தன தடவ தான் நீங்க அசிங்கப்படுவீங்க? இதுக்கு முன்னாடி நிலா வந்து என்ட்ட ஏமாத்தி தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஒத்துக்கிறேன் தான். அந்த கல்யாணம் பிடிக்காம தான் நிலா வந்தாங்க. அந்த சூழ்நிலையில நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். நிலாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தப்பு தான். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா நிலாவ கல்யாணம் பண்ணணும், என் கூட அவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் கனவுல கூட நெனச்சு பார்த்தது கிடையாது. அது கடவுளா ஏற்படுத்தி குடுத்தது. இதுக்கப்புறமா இப்ப சொன்னது எல்லாமே நிலாவோட முடிவு தான். நிலாவ நான் கட்டாயப்படுத்தவே இல்ல அப்படின்ற மாதிரி
சோழன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு அசிங்கமா இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கூட இந்த வீட்ல நிம்மதியா நிக்க முடியல. இப்படிப்பட்ட வீட்ல நீ வாழ போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? சரி நடந்ததெல்லாம் மறந்துட்டு, அப்பா உன்னைய கூப்பிட வந்திருக்கிறாரு. உன்னைய சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னு பார்த்தோன்னா, நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற? உனக்கு தான் பிசினஸ் வச்சு குடுக்குறோம். நீ வேணுங்கிறத நீ பண்ணு. நீ வந்து வேலைய பாரு. பிசினஸ் பண்ணு. உன் விருப்பப்படி இருன்னு சொல்லிட்டோம்ல. அதுக்கு மீறி இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு அசிங்கமா இல்ல? உன்னைய எப்படித்தான் நான் பெத்து வளர்த்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அம்மா மறுபடியும் திட்ட, உடனே நம்ம சோழன் மத்த எல்லாருமே வந்துட்டு, "அவங்கள விடுங்க. அவங்க தான் வரலன்னு சொல்றாங்கல்ல. உங்களுக்கு என்ன உங்க வேலைய பார்த்துட்டு போங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா, "இப்ப நீங்க போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை என்ன பண்றேன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "நீங்க போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பரவாயில்லப்பா. நான் இங்க தான் இருப்பேன். இதுதான் என் வீடு." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப நிலா, நீ அனுபவிப்ப" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு அ இவங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா எங்க அப்பாவும், அம்மாவும் எப்படியோ மனசு மாறி என்னைய ஏத்துக்கிட்டாங்கன்னு நெனச்சேன். ஆனா அவங்க அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நடேசன் அப்ப இருந்துட்டு, "இப்பதான் நிலா நீ நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கிற. உனக்கு சோழன பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோழன கல்யாணம் பண்ணா தானே இந்த வீட்ல இருக்க முடியும். இல்லைன்னா எல்லாருமே இப்படி தானே வந்து பேசுவாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு, "ஏன் நிலா? என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பொய்யா சொன்னேன் உங்கள மாதிரி? உண்மைய தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மொத்த குடும்பமும் ரொம்ப ஜாலியா இருக்குது. நீ நம்ம சோழன் வந்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸ் நிலா. அப்ப நீ என்னை ஏத்துக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் எத்தன தடவ தான் சொல்றது? அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகலாம் நான் சொல்லல. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நடேசன் அப்பா இருந்துட்டு, "அப்படி சொல்லுமா என் மருமக இப்பத்தான் மனசே நிறைஞ்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. உடனே பல்லவன சோழன் கட்டி பிடிச்சுட்டு, "உங்க அண்ணி திரும்ப வந்துட்டாடா" அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் வந்துட்டு பல்லவன கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுத்துட்டு இருக்கிறாங்க. அதேமாரி பாண்டிக்கும், சேரனனுக்கும், அப்புறம் நடேசன பங்குன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிலா பக்கத்துல வரும்போது, "என்ன கொஞ்சம் எமோஷனல் அடக்குங்க" அப்படின்ற மாதிரி நிலா வந்து சிரிச்சுட்டே சொல்றாங்க. அதுக்கப்புறமா நடேசன பார்த்துட்டு, "எப்படி இருந்தாலும் உங்க அப்பா கோவத்துல போயிருக்கிறாரு. கண்டிப்பா திரும்ப வருவாரு. அதனால இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "என்னப்பா இது உடனே கல்யாணம் பண்ணணும்னா எப்படிப்பா?" அப்படின்னு சொல்லி நம்ம சேரன கேட்கும்போது, "என்னண்ணே இப்படி பேசிட்டு இருக்கிற? அதான் ஏற்கனவே சோழனுக்கும் நிலானிக்கும் கல்யாணம் நடந்தப்ப, சோழன கட்டின தாலி எல்லாமே இருக்குதுல்லண்ணே! பேசாம அப்படி கல்யாணத்த வச்சிட வேண்டியது தானே! கோவில்ல பார்த்து தாலிய கட்டிற வேண்டியது தானே!" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "பாத்தியா பெரிய மனுஷன் மாரி சொல்றான் பல்லவன்" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன பறந்துட்டு, "அவன் சொன்னது சரிதான்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காலண்டர் எடுத்து பார்க்குறாங்க. வர்ற வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்குது. பேசாம அன்னைக்கே நம்ம கல்யாணத்த வச்சுக்கலாம். இப்போ எல்லாருமே சொன்னது மாதிரி சிம்பிளா ஃபர்ஸ்ட்டு கோயில்ல கல்யாணத்த வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா அங்கிள் ஃபர்ஸ்ட்டு நம்ம கோயில்லயே கல்யாணத்த வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள உங்க அப்பாவும், உங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் பண்ணி வந்து கல்யாணத்த நிறுத்தணும்னு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நடந்தாலும் பரவால்ல. என் குடும்பத்த விட்டு நான் போகவே மாட்டேன். இதுதான் என் குடும்பம்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சோழன விட்டு என்னால போக முடியாது" அப்படின்னு சொல்லி நிலா சொல்லும்போது, சோழனுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுது. "நான் வந்து ஒரு சாதாரண ஒரு டிரைவர் தான் நிலா. என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "நீங்க பொய் சொல்லாம இருந்தா நல்லது. பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா இப்படிதான் நம்ம வாழ்க்கையில சண்டை வந்துகிட்டே இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இனிமே நான் எந்த பொய்யுமே சொல்ல மாட்டேன். என் மேல சத்தியமா சொல்றேன் நிலா. இனிமே என் வாழ்க்கையில எந்த பொய்யுமே சொல்ல மாட்டேன். உன்னைய ராணி மாதிரி வச்சு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ராணி மாதிரிலாம் ஒண்ணும் வச்சு பார்த்துக்க வேண்டாம். இப்ப இருக்கிறது போதும். பொய் சொல்லாம இருந்தா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு.